அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் வைக்கும் விசுவாசம் என்பது வெறுமனே அவர் மேல் நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, அது நம்முடைய செயல்களையும் உள்ளடக்கியது என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? நாம் எப்படி வாழ்கிறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம், ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், இவைகளெல்லாம் தான் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய செயல்கள் தான் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்திற்கு சான்றாக அல்லது சாட்சியாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தில் சில முடிவுகளை எடுக்கும்போது அதன் விளைவுகள் நிச்சயமில்லாததாக தோன்றினாலும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். விசுவாசத்தில் செயல்படுவதற்கு தைரியமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவரின் வல்லமை நம் வாழ்வில் செயல்படுகிறதை நாம் காண முடியும். செயலில்லாமல் விசுவாசம் முழுமையடைவதில்லை. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் வாழ்வின் மூலம், என் செய்கைகளின் மூலம் உம்மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். கடினமான நேரங்களில் கூட உம்மை அதிகமாக நம்ப தைரியத்துடன் செயல்பட என்னை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.